சுலைமானியா பிரதேசத்திலே பற்றி எரியும் அமெரிக்க பல்கலைக்கழகமும் அமெரிக்காவின் மிக முக்கியமான ஆராய்ச்சி நிலையமும் அடுத்த கட்டமாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு எதிரான தாக்குதல்களை வீரியப்படுத்த போகும் ஈரானிய இராணுவத்தினர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான சரக்கு கப்பலை இலக்கு வைத்த ஈரானிய ஏவுகணைகளும் இலக்கு வைக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய எண்ணெய் கப்பலும் இதனால் அமெரிக்காவுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய விளைவுகளும் ஈரான் அடுத்ததாக இலக்கு வைக்கப் போகும் சூப்பர் டேங்கர் எண்ணெய் கப்பல்களும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான பிரதேசங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான வீரியமான ஏவுகணை தாக்குதல்களும் ஈரானுக்கு எதிரான போர் செலவுகளை அடிமை அரபு நாடுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப் போகின்றனவா? நிறைவேற்றப்பட்ட ஹெர்முஸ் ஜலசந்தி தீர்மானமும் NPT ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளும் முன்னாள் ரஷ்ய அதிபரின் எச்சரிக்கைகளும் நெட்டன்யாஹூ வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியும் உலக நாடுகளுக்கு நெட்டன்யாஹூ விடுத்துள்ள அழைப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளுக்கு எதிரான கொடூர சட்டமும் காசாவிலே டொனால்ட் ட்ரம்பின் ஒப்பந்தத்திற்கமைவாக போலியான யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்பு அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய மக்களுடைய முதுகில் குத்தியதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பென்குவிர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் பலஸ்தீனிய மக்களுக்கான மரண தண்டனையை விதிக்கக்கூடிய சட்டத்தினை முன்வைத்திருந்தான். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் தற்போது 15,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய கைதிகள் இருக்கின்றார்கள். இதற்கு மேலும் அதிகளவான பலஸ்தீனிய கைதிகளை சிறையில் அடைக்க முடியாது. அதிகளவான பலஸ்தீனிய கைதிகளை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு இடப்பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாகவும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கின்ற